மாணவர்களே, நாம் இப்போது உப அலகு 25.2 எண்கோட்டின் மீது பின்னங்களையும் தசமங்களையும் குறித்தல் என்ற பாடத்தை கவனிப்போம். ஆம் மாணவர்களே, இங்கு தரப்பட்டுள்ள எண்கோட்டை கவனியுங்கள். இதோ 0, 1, 2, 3, மறை 1, மறை 2, மறை 3, மறை 4 என செல்லுகின்ற இந்த கோட்டின் வழியே நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஒரு சதுர கோட்டு தாளில் இது போடப்பட்டுள்ளது. 2 சதுர கட்டங்கள் ஒன்றை குறிக்கும் வகையில் 1, 2, 3 என போடப்பட்டுள்ளது. எனவே இங்கு நாம் குறிக்கக்கூடிய, இலகுவாக குறிக்கக்கூடிய அல்லது சரியாக குறிக்கக்கூடிய முழு எண் தவிர்ந்த வேறு எண்களும் உள்ளன. அவை என்னவென்று உங்களுக்கு கூற முடியுமா? இதோ இந்த புள்ளியை எடுத்துக்கொள்வோம் என்றால், இது 1ஐ குறிக்கும் என்றால் இந்த புள்ளி அரையை குறிக்கும். இது 1/2ஐ குறிக்கும். இது 2/2ஐ குறிக்கும். அவ்வாறே இது மறை 1/2ஐ குறிக்கும். இது மறை 2/2ஐ குறிக்கும். இங்கு காட்டியது போல் அரை மடங்குகள் பெறத்தக்கதாக நம் கோட்டை வரைவோம் என்றால், பின்னங்களின் அரை மற்றும் அரையின் மடங்குகளை குறிக்கத்தக்கதாகவும், அரை என்பது 0.5ற்கு சமம். எனவே 0.5 மடங்குகளை குறிக்கத்தக்கதாகவும் காணப்படும். ஆம், இதோ நாம் அரையை குறிப்பதென்றால் இந்த நிலை எமக்கு அரையை தரும். அரை என்பது 0.5ற்கு சமம் தானே. எனவே இப்புள்ளி 0.5ஐ குறிப்பதாகவும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். 0.5. அவ்வாறு இந்த நிலைமை எதனை குறிக்கும்? இந்த புள்ளி எதனை குறிக்கும்? 1/2 அல்லது 1.5. இப்போது நாம் மறை 1/2ஐ குறிக்க வேண்டுமென்றால் எங்கு குறிப்போம்? கவனியுங்கள். இதோ இதுதான் மறை 1/2 என்ற நிலை. ஏன்? மறை 1 மறை 1/2. எனவே அதனை நாம் குறித்து காட்ட வேண்டும். இதோ மறை 1/2 என்ற புள்ளி. அந்த புள்ளியை நாம் வட்டமிட்டு நிழலிட்டு காட்டுவோம். அவ்வாறே இது மறை 2/2 ஆகும். இதோ இங்கு காட்டியது போல் என் கோட்டை வரைந்து பெறுமதிகளை குறிப்பதன் மூலமாக அரை மடங்குகளையும் எமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறே 0.5 மற்றும் அதன் மடங்குகளையும் எமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு பார்த்தீர்கள் என்றால், பிரதானமாக 0, 1, 2, 3 என செல்லும்போது 2 கட்டங்கள் ஒன்றை குறிக்கும் வகையில் நாம் போட்டுள்ளோம். இவ்வாறு நீங்கள் கணித கோப்பியில் செய்து கொள்ளவும் முடியும். மீண்டும் இங்கு காட்டியுள்ள எண்கோட்டை கவனியுங்கள். இங்கு ஒரு முழு எண் பாகமானது எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 1, 2, 3, 4. எல்லா இடங்களிலுமே அவ்வாறுதான் பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களால் காண முடியும். அப்படியென்றால் இந்த ஒரு பிரிவுகள் 1/4 பங்கை குறிக்கும் எங்கு எடுத்தாலும். அதற்கேற்ப நாம் பெறுமதிகளை குறிப்பிட முடியும். இது 1/4. இந்த நிலையை எடுத்துக்கொண்டால் 2 சக 1/4 என்றால் 2 உடன் 1/4. இது 4/1. இங்கு காட்டப்பட்டுள்ள எண்கோட்டை கவனியுங்கள். இங்குள்ள ஒரு முழு எண் பகுதி, அதாவது ஒரு பிரிவு ஆனது எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என கவனித்து பார்த்தால் 4 பாகங்களை கொண்டுள்ளது. அதன் கருத்து யாதெனில் 4/1, 4/2, 4/3 என்றவாறு அதன் பாகங்கள் அமைந்துள்ளது. 1 உடன் 4/1, 1 உடன் 4/2,
ஒன்றுடன் நான்கில் 3, மறை ஒன்றுடன் நான்கில் 1, மறை ஒன்றுடன் நான்கில் 2 என்றவாறு எமக்கு பின்னங்களாக குறிப்பிட முடியும். அவற்றையே தசமங்களாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். 1/4 என்பது 0.25. அந்த வகையில் 0.25, 0.5, 0.75 என்றவாறு பெறுமதிகள் செல்லும். இப்பொழுது உங்களுக்கு 1.5 குறிக்க வேண்டும் என்றால் எங்கு குறிப்பீர்கள்? இதோ இதுதான் 1.5. இதுதான் 1.5. இங்கு நாம் 1.5 இருப்பதை விளங்கிக் கொள்ள முடியும். மறை 2.25 என்றால் எங்கு? இதோ 2.025 என்பது 0.25 என்பது 1/4ற்கு சமன். எனவே 4இல் ஒரு பாகம் இதுதான் மறை 2.25 குறிக்கின்றது. மறை 2.25 குறிக்கின்றது. மறை 2.25 குறிக்கின்றது. அவ்வாறு இதோ ஒரு பிரிவை 4 பிரிவாக குறிப்போம் என்றால் 0.25 மடங்குகளை அல்லது 4இல் 1 மடங்குகளை குறித்து காட்ட முடியும். மேலும் இதோ கவனியுங்கள், இப்புள்ளி அரையை குறிக்கும் என்பதை அறிவீர்கள். இப்புள்ளி அரை, இது இந்த கோடு அரை, அதாவது சரி மத்தியில் இருப்பதால் அரை என கொள்ளலாம். 0.25 2 பங்குகள் அரையைத்தான் குறிக்க வேண்டும். அந்த வகையிலும் நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். இதோ மறை 1/2 என்ற புள்ளி, மறை 1/2 என்ற புள்ளி, இந்த புள்ளி மறை 1/2ஐ குறிக்கும். அதனை நாம் அந்த புள்ளிகளை குறித்து காட்ட வேண்டி கேட்கப்பட்டால் நாம் அதனை இவ்வாறு நிழலிட்டு காட்ட வேண்டும். அது தொடர்பாக உங்களுக்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது. மறை 1/2 என குறிப்பிட்டு காட்டலாம். இவ்வாறு ஒரு பிரிவை 4 கட்டங்களாக பிரிக்கும் வகையில் நீங்கள் எண்கோட்டை அமைத்தால் 0.25 அல்லது 4இல் 1 ஆகியவற்றின் மடங்குகளை குறிக்க வசதியாக அமையும். ஒரு எண்கோட்டின் ஒரு பிரிவிற்கிடையே எல்லா பெறுமதிகளும் உள்ளது என்பதுதான் உண்மை. உதாரணமாக இது 4இல் 1 என்றால் அதன் அரைவாசியை எடுத்துக்கொண்டால் அதுவும் இங்கு உள்ளது. அதன் அரைவாசியோ அல்லது வேறு மடங்குகளோ அதுவும் இங்கு உள்ளது. எல்லாமே இருந்த போதும் எங்களுக்கு சரியாக குறிக்கக்கூடிய பெறுமதிகள் 4இல் 1 மற்றும் அதன் மடங்குகளாக இங்கு அமைகின்றன. மேலும் கவனியுங்கள், இப்போது நாம் ஒவ்வொன்றையும் 2ஆக பிரிப்பது 4ஆக பிரித்து பார்த்தோம். 10 அலகுகளாக 10 சிறு பிரிவுகளாக அமையும் வகையில் பிரித்து கொண்டால், உதாரணமாக இங்கு கவனியுங்கள், ஒரு கணித சதுரத்தால் கோடு உள்ளதாக எடுத்துக்கொள்வோம். நீங்கள் அதனை இதோ இங்கு காட்டியவாறு இங்கு கவனியுங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 என 10 பிரிவுகள் உள்ளது. அப்படி என்றால் ஒவ்வொன்றும் 10 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்றை 10ஆல் பிரித்தால் நமக்கு கிடைப்பது உங்களுக்கு தெரியும் 0.1. அதாவது 10இல் 1 என்பது 0.1ற்கு சமனாகும். அப்படி என்றால் 2 பிரிவு 0.2, 0.3. எனவே இப்பொழுது நாம் 0 உள்ளது, 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5. அது மறுதலையாக சொன்னால் அது அரையையும் குறிக்கும். 0.6, 0.7, 0.8, 0.9, 1, 1.1, 1.2 என்றவாறு செல்கின்றது. எனவே நாம் 10 பிரிவுகள், உபப்பிரிவுகள் அல்லது சிறு பிரிவுகள் வரத்தக்கதாக 0, 1, 2, 0, மறை 1, மறை 2 என எண்கோட்டை குறித்து கொண்டால் எமக்கு தசமதானங்கள் முதலாம் தசமதானத்தில் உள்ள யாவற்றையும் எமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக 5.5 குறிக்க வேண்டி வந்தால் 5ற்கு அடுத்ததாக இங்கு 2 வரை தான் போடப்பட்டுள்ளது.
5ற்கு அடுத்ததாக தசம் 5 அதிகரிக்கும் வகையில் 5 கோடுகள் தாண்டி குறிப்போம் என்றால் சரி. முக்கியமாக மாணவர்கள் இவ்வாறான 10 பிரிவுகளை கொண்ட வரைபுத்தாளை இதற்காக பயன்படுத்துவது சிறந்தது. நாம் இப்போது எண்கோடு ஒன்றில் குறிக்கப்பட்டுள்ள புள்ளிகளில் ஒப்பிட்டு பெரிய எண் எது, சிறிய எண் எது போன்ற விடயங்களை கண்டுபிடிப்பது எவ்வாறு என்பதை பற்றி பார்ப்போம். இதுவும் ஒரு இலகுவான விடயம்தான். இது இங்கு தரப்பட்டுள்ள புள்ளிகள் என்னென்ன? U, P, Q, R, T, S. ஆம். இவற்றுள் மிக சிறிய பெறுமதியை உடைய புள்ளி எதுவென்றால் எதனை குறிப்பிடுவீர்கள்? U. என்ன காரணம்? எண்கோடு ஒன்றில் இடப்பக்கமாக செல்லும் எண்களின் பெறுமதி குறைந்து கொண்டே செல்கின்றது. இடப்பக்கமாக செல்லும் போது பெறுமதி குறைந்து கொண்டே செல்கின்றது. எனவே U சிறிய பெறுமானமுடைய புள்ளி. இடப்பக்கத்தின் எல்லையில் எது இருக்கின்றதோ அதனை நாம் சிறியது என்று சொல்லலாம். யுவை விட பெரிய எண் எது? உடனடியாக பெரியது P. Pக்கு அடுத்தபடியாக பெரியது Q. தரப்பட்டுள்ளதுள் ஆகவும் உயர் பெறுமதி உடைய புள்ளி எது? S. என்ன காரணம்? வலக்கை பக்கமாக செல்லும் எண்களின் பெறுமதி அதிகரித்து செல்கின்றது. எனவே வலப்பக்கத்தின் எல்லையில் காணப்படுகிறது எது? S. எனவே S-னது பெறுமதி உயர்வாக இருக்கும். எனவே எண்கோடு ஒன்றில் குறிக்கப்பட்ட புள்ளிகள் எங்கு காணப்படுகின்றனவோ அதை அடிப்படையாக கொண்டு அந்த எண்களை பெரிது எது சிறிது எது என்பதை ஒப்பிட முடியும். இப்பொழுது நாம் பாட புத்தகத்தில் தரப்பட்டுள்ள முதலாவது உதாரண வினா 25.2 உப அலகில் முதலாவது உதாரண வினாவை கவனிப்போம். இவ்வாறு எண்கோடு ஒன்று தரப்பட்டுள்ளது. அந்த எண்கோடை காண்பீர்கள் என்றால் 0, 1, 2, 3 என போடப்பட்டுள்ளது. மறைப்பக்கமாக மறை 1, மறை 2 வர வேண்டும். இவ்வாறு காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவுகளும் 10 உப பிரிவுகளாக சிறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. எனவே இதன் ஒவ்வொரு பிரிவும் தசம் 1 என்பதை அறிவோம். 1.1, 1.2 என்றவாறு செல்லும். இங்கு கேட்கப்பட்டுள்ள வினா, முதலாவது வினாவை வாசியுங்கள். உருவில் காட்டப்பட்டுள்ள எண்கோட்டின் மீதுள்ள PQRS எனும் புள்ளிகளால் குறிக்கப்படும் எண்களை எழுதுக. இரண்டாவது வினா, அவ்வெண்களை ஏறுவரிசையில் எழுதுக. முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது P என்ற புள்ளியால் குறிக்கப்பட்டுள்ள இதோ சுட்டிக்காட்டப்பட்டுள்ள புள்ளியினது பெறுமதி யாது? என்ன விடை வரும்? மறை 1.5. மறை 1, 1.1 இவ்வாறு எண்ணி செல்லும் போது நாம் கண்டுபிடிக்க முடியும். மறை 1, மறை 1.1, மறை 1.2, மறை 1.3, 1.4, மறை 1.5 என. அவ்வாறே Qவின் பெறுமதி மறை 0.5 அல்லது மறை 1/2. மறை அரை அல்லது 2/1. அவ்வாறே இதுவும் மறை பெறுமதி 0ற்கு இங்கால் மறை பெறுமதி என்பதுடன் இருக்கின்ற நிலை மறை அரை என்பதை குறிக்கின்றது. அவ்வாறே R-இன் பெறுமதி 1.2. அவ்வாறே S-இன் பெறுமதி 2.7. எனவே PQRS ஆகியவற்றின் பெறுமதிகளை கண்டுபிடித்து விட்டோம். இவற்றை ஏறு வரிசைப்படுத்தினால் எது சிறிய எண்ணாக இருக்கும்? P. அதை விட கூடியது எது? Q. அதை விட கூடியது R. அதை விட கூடியது S. இரண்டாவது வினா அவ்வெண்களை ஏறுவரிசையில் எழுதுக என்பதற்கும் எமக்கு நேரடியாக PQRS எனவே எழுதிவிடவும் முடியும். ஏனென்றால் எண்கோட்டில் அதிகரித்து செல்லும் ஒழுங்கில் இந்த புள்ளிகள் காணப்படுவதால். மாணவர்களே, இப்போது நாம் பார்த்த அந்த உதாரண வினாவிற்கான விடைகளை விளக்கிவிட்டோம். அந்த விடைகளை இவ்வாறு எழுதிக் கொள்வோம். P என்ற புள்ளி மறை 1.5, Q என்ற புள்ளி மறை 0.5 அல்லது மறை அரை எனவும் எழுதலாம், 2/1. R சமன் 1.2, S சமன் 2.7. இவற்றின் பெறுமதிகளை கொண்டு நாம் ஏறுவரிசையில் எழுதுவதை கவனித்தால் மறையில் உங்களுக்கு தெரியும் மறை 1.5 விட மறை 0.5 தான் பெரியது. உங்களுக்கு தெரியும் எண்கோட்டில் இடப்பக்கமாக செல்ல செல்ல எண் பெறுமதி குறைந்து கொண்டே செல்கின்றது. அடுத்ததாக 1.2 அதை விட பெரிது, 2.7 அதை விட பெரிது. அல்லது எண்கோட்டில் நேரடியாகவே நமக்கு தெரியும் இடமிருந்து வலமாக நோக்கி வரும்போது P உள்ளது, அடுத்து Q உள்ளது, அடுத்து R உள்ளது, அடுத்து S உள்ளது.
எனவே இவைதான் அதற்கான விடைகளாக அமைகின்றது. மாணவர்கள் தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி 25.1 மேற்கொள்ள வேண்டும்.